கடந்த திமுக ஆட்சியில் அவசர கதியில் கொண்டு வந்த விவசாயிகளின் நலனை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த திமுக ஆட்சியில் அவசர கதியில் கொண்டுவரப்பட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 விவசாயிகள் மற்றும் பணிபுரியும் அலுவலர்களின் நலன் கருதி ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலசங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ப. சிவக்குமார், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜி. முருகன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் தோட்டக்கலை மூலமாக விளைவிக்கும் காய்கறிகளை மாலையாக அணிவித்துக் கொண்டு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள், கடந்த திமுக ஆட்சியில் அவசர கதியில் கொண்டுவரப்பட்ட 2.0 திட்டத்தினை ரத்து செய்திட வேண்டும். 4 துறைகளின் பணிகளுடன் 200க்கும் மேற்பட்ட திட்டங்கள் மற்றும் 57 வகையான பணிகளையும் ஒரே கள அலுவலர் மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை மாற்றியமைக்க வேண்டும். மீண்டும் பணியில் பழைய நடைமுறை அமல்படுத்திட வேண்டும். 2.0 திட்டத்தின் மூலம் தோட்டக்கலைத்துறை அழிக்க நினைப்பது தவறு என்றும் இதுபோல் மேலும் சில கோரிக்கைகளை கூறினர். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக, சங்கங்களின் சார்பாக, கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 65% பேர் விவசாயிகள். அந்த 65%-லே 93% பேர் சிறு குறு விவசாயிகள், 7% மட்டுமே பெரிய விவசாயிகளாக இருக்கிறார்கள். இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தினசரி வருவாய் வேணும், தினசரி கையில் வருமானத்துக்கு பணம் வேணும். அப்படின்னா அவங்களுக்கு வருமானத்தை தர்றது காய்கறியும் பழங்களும் பூக்களும், இப்படி தினசரி வருவாயை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிர்கள் என்றால் தோட்டக்கலை பயிர்கள் மட்டுமே. இந்த தோட்டக்கலை பயிர்களுடைய சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் முன்னேற்றணும் என்ற நோக்கத்தில் 1979 எம்ஜிஆர் ஐயா பீரியட்ல இந்த துறையை தனித்துறையாக உருவாக்கினார். அப்பேற்பட்ட துறை அப்போது அவர் உருவாக்கும் போது தோட்டக்கலை பயிர்களுடைய சாகுபடி பரப்பானது தமிழ்நாட்டிலே 2 லட்சம் ஹெக்டேர் மட்டும்தான் இருந்தது. தற்போது அந்த பரப்பானது 16 லட்சம் ஹெக்டேராக முன்னேறியுள்ளது, இந்த துறை தனியாக உருவாவதன் காரணமாக. அதோடு மட்டுமில்லாமல் போன 2024-25 ஆண்டில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதாவது ஏற்றுமதியாகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாயாக வந்திருக்கிறது மட்டும் விவசாயத்துறையில் பல்வேறு துறைகள் மூலமாக வருவாய் வருது. தோட்டக்கலை துறையால் மட்டும் கிட்டத்தட்ட 45%, அதாவது 50% வருவாயை தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு வருவாயை ஈட்டி தந்துள்ளது. ஆனால் இது தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மட்டும் 40%, வெட்டினரி டிபார்ட்மெண்ட் 8%, கால்நடைத்துறை அதே மாதிரி வேளாண்மை துறை 27%, இப்படி எல்லாம் சேர்க்கும் போது 100% வந்திருக்கக்கூடிய வருவாயில் தோட்டக்கலைத்துறையினுடைய பங்கு மட்டும் கிட்டத்தட்ட 50% இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்பேற்பட்ட மிக முக்கியமான துறையை மேற்கொண்டு வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் அரசாங்கம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த துறையில் பணியாற்றுகின்ற களப்பணியாளர்களை வேறு துறை களப்பணியாளர்களோடு, அதை கிட்டத்தட்ட 4 துறைகளுடைய களப்பணியாளர்கள் ஒன்றாக இணைத்து, ஆனால் 4 துறைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 4 துறைகளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேற வேற கல்வி தகுதி உடையவர்கள், வேற வேற படிச்சு கல்வி தகுதி படிச்சு டிஎன்பிசி மூலமா வேற வேற டிஎன்பிசி அதாவது மூலமா தேர்வாணைய பரீட்சைகள் எழுதி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனி சர்வீஸ் ரூல் இருக்கு. இப்பேற்பட்ட துறைகளை ஒன்றாக களப்பணிகளை ஒன்றாக இணைத்து 4 துறை களப்பணிகளை ஒருத்தர் செய்யணும்னு சொல்றாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமற்ற, கண்டிப்பாக இயலாத காரியம். ஏனென்றால் ஒரு மாணவர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கணக்கு வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார்னு இருப்பாங்க, அதுக்குன்னு தனியாக படிச்சிருப்பாங்க. அது போல தான் இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கல்வி தகுதி படிச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட கல்வி தகுதி உடையவர்களை நீ தோட்டக்கலை படித்தவர்களை, தோட்டக்கலை படித்தவர்களை என்ன சொல்கிறாங்க, வேளாண்மை துறை பணிகள், வேளாண் பொறியியல் துறை பணிகள், வேளாண் விற்பனை துணை பணிகள், அதோட சேர்த்து எங்களுடைய தோட்டக்கலை துறை பணிகள், மொத்தம் 4 துறை பணிகளை செய்ய சொல்கிறாங்க. கல்வி தகுதினா எங்களுக்கு கல்வி தகுதி தோட்டக்கலை மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் கல்வி தகுதிகள் இல்லாத தெரியாத தொழில்நுட்பங்கள். அப்போ எல்லா துறை பணிகளையும் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லும் போது என்ன ஆகுது, விவசாயிகளுக்கு தவறான தொழில்நுட்பத்தை நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி எங்களை வழி நடத்துகிற மாதிரி இருக்குது, எங்களை சொல்ல வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அப்போது விவசாயிகளுக்கு சரியான தகவல்களை தொழில்நுட்பங்களை கொடுக்கலைன்னா யார் பாதிக்கப்படுறோம்? நம்மெல்லாம் இங்கே நிற்கிறோம். இறுதியாக இப்போது பாதிப்பு ஏற்படாது, இன்னும் கொஞ்ச நாளில் போக போக விவசாய உற்பத்தி அதிக லெவலில் பாதிக்கப்படும்.
தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே காய்கறி உற்பத்தியில் நம்ம 15வது இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவில். இதை இந்த மாதிரி இணைக்கிறதுனால இன்னும் பின்னோக்கி தள்ளப்படுவோம். பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. இதை மாதிரி இணைக்கிறதுனால இன்னும் 10வது இடத்துக்கு போயிடுவோம் போல. நம்ம ஏற்கனவே இருக்கிற மாதிரி பழைய முறைப்படி நம்ம ஒவ்வொரு துறைகளும் வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறைகள், இன்று வேளாண் பொறியியல் ஒவ்வொரு துறைகளுமே தனித்தனியாக அதனுடைய பணிகள் இயங்கும் போது மட்டும்தான் விவசாயிகளுக்கு சரியான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்க முடியும் என்று இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். அதோட இந்த எந்த ஒரு புதிய திட்டத்தையுமே கொண்டு வரும்போது இந்த சம்பந்தப்பட்ட 4 துறைகளுடைய கருத்தை கேட்க வேண்டும். ஆனால் இங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு துறையினுடைய கருத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு மீதி எந்த துறையினுடைய கருத்தையும் கேட்காம புதுசா ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க சென்ற அரசாங்கம். அதை அரசாணை கொண்டு வந்துட்டு மறைச்சு ஒளிச்சு வச்சு எங்க கண்ணுக்கே தெரியாம நாங்க எல்லாம் கேஸ் போட்டுருவோம்ட்டு ஒளிச்சு வச்சு 3 மாசம் கழிச்சு 3 மாசம் வர்ற டயத்தில் வெளியிடுறாங்க. அப்புறம் அவசரமாக நாங்கள் கேஸும் போட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு திட்டம்னா அதை என்ன பண்ணிக்கணும், ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வெளியிட வேண்டும். ஆனால் சென்ற அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சதுனால நாங்கள் இதை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்களை செஞ்சோம். அதனால் என்ன பண்ணிடுச்சு போன அரசாங்கம், இதை அப்படியே நடைமுறைப்படுத்தாமல் அரசு ஆணைகள் கொண்டு வந்தாங்களே தவிர அதை செயல்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினால தான் விட்டுட்டு போனாங்க. ஆனால் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் இதை கண்டிப்பாக செயல்படுத்த மாட்டார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இதை 19/6/2026 6வது மாதத்திலிருந்து இதை செயல்பாட்டு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை பணியாற்றுகின்ற துறைகளை பணியாற்றுகின்ற அதிகாரிகளை பாதிக்கும். இறுதியாக எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அதனால இந்த திட்டம் முழுவதுமாக கைவிடப்பட வேண்டும். நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதனை கண்டிப்பாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த திட்டம் முழுவதும் அந்த அரசாங்கம் ரத்து செய்து பழைய மாறிய எல்லா துறைகளும் செயல்பட வழிவகை செய்யணும்னு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.